கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். எல்லா மனிதனுக்கும் இது பொருந்தும். தேவனுடைய பிள்ளைகளே, தன் வாயை காக்கிறவன் தன் உயிரை காக்கிறான். பிராணன் என்றால் உயிர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா நம்ம பேசுகிற வார்த்தை இருக்க வேண்டும். அது மற்றவர்களை காயப்படுத்தும். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு ரொம்ப விரிவாய் திறக்கக்கூடாது. கர்த்தரை உயர்த்துவதற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் இயேசுவை பற்றி சொல்வதற்கு நம்மளுடைய உதடு விரிவாய் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. தன் பிராணனை காக்கிறான், வாயை காக்கிறவன். ரொம்ப கவனமா நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்கள எந்த அளவு உயிர்ப்பிக்கும், எந்த அளவு கொல்லும் என்பது நமக்கே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இதில் எந்த இடத்துல இருக்கிறோம்? நம் வாயை காக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்லை உதட விரிவாக திறக்கிறவங்களா இருக்கிறோம்? பாருங்க, ரெண்டையுமே சொல்லார். வாயை காக்கணும், உதட விரிவாக திறக்கிறவனும் ரெண்டு பேருக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதனால உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கவனமாக இருக்கட்டும். நிதானமாக பேசுங்க. வார்த்தையை விட்டால் அள்ள முடியாது என்னுடைய பிள்ளைகளே. அதனால தயவுசெய்து நாம் அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதான நதி எங்கள் வாழ்க்கையில் ஓடட்டும். இந்த பிரச்சனத்தினால் நிரப்பும். நாங்கள் நிதானமாக பேசவும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியை தாரும், சந்தோஷத்தை தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.